எல்லாம் வசனங்கள் சினிமாவில் இருக்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து நீங்கள் மேடையில் பேசிட்டு போயிருக்கீங்க. கலை யதார்த்தம் என்பது வேறு. இந்த மக்களுடைய எந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்காத விஜய் எப்படி எனக்கு தலைவனாக முடியும் தான் கேள்வி. சரிங்களா? யாரோ ஒருத்தர் இறந்துட்டா நேராக வீட்டுக்கு போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது இல்லை அரசியல். என்னுடைய அடிப்படை பிரச்சனையில் நீங்கள் உட்காந்துட்டு நாள் முழுக்க என் கூட இருக்கணும், எனக்காக நீ பேசணும், அப்போ தான் என் ஓட்டு வாங்குறது உனக்கு தகுதி இருக்குது. இல்லைன்னா என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள். காசு பணம் கொடுத்துட்டு நான் செல்வாக்கை காமிச்சு வாங்கிடுவேன் அப்படின்னாக்கா அப்புறம் தான் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. நீங்கள் எதுக்கு விசில் அடிச்சா குஞ்சுகள் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம்னா அதுதான் திமுகவில் நடக்குது, அதிமுக இருக்குது. அப்புறம் எனக்கு எங்களுக்கு எதுக்கு சொல்லுங்கள்? புரியுது? எதுவுமே இல்லைங்களே, எதுலையுமே பொருந்தலீங்களே தலைவாய். சொல்லுங்கள், அப்புறம் எப்படி நீ வந்து இந்த வசனங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? சீமானை வந்து பேசுகிறீங்களா? சீமானை பேசுவதற்கு துளி தகுதியாவது உங்களுக்கு இருக்குதா? நான் தமிழ் தேசிய தளத்தில் அவரை ஆதரிக்கிறேன், அந்த அரசியல் கட்சி ஆதரிக்கிறேன்னு நான் சொல்ல வரல, பொதுவாகவே சொல்கிறேன். அந்த மனிதர் நின்ற கண்ட களங்கள் நீ கண்டிருக்கிறியா? இது மனிதர்களுக்குமான மட்டும் மண், அந்த மண் இதுக்கு இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மாநிலத்துடைய எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போராட்டம், சுற்றுச்சூழல் உள்பட எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? குறுக்கு நெடுக்குமா நடந்திருக்கீங்களா? இனத்துக்காக போய் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கீங்களா? என் மாணவனை அடித்தா உன் மாணவனை திருப்படிப்புன்னு சொன்னதுக்கு ஒரு சிறை தூக்கி போட்டார் கருணாநிதி. நடந்துச்சா இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சொகுசாக வந்துட்டீங்க, நேராக வந்து உங்களுக்கு நாடு கையில் வேணும்னா எப்படி வேணும்னு எனக்கு கேட்குறேன். அப்படி ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா இதை விட பேரழிவு இந்த தமிழினத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது.